بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பிக்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உரித்தாகட்டும். இந்த நன்னாளிலே சலன் டிவி முஸ்லீம் சமூகத்தின் நன்மைக்காக இஸ்லாமிய துறையிலே இன்று பேசுபொருளாக இருக்கின்ற முஸ்லீம் சமூகத்தின் தனியார் சட்டத்துறையிலே திருமண சட்டத்தின் திருத்தம் தொடர்பாக நான் நினைக்கிறேன் கடந்த அரசாங்க காலம் முதல் இன்று வரையும் பேசுபொருளாக இருக்கின்ற குவாசி நீதிமன்றங்களில் கொண்டு செல்லப்படுகின்ற வழக்குகள் அங்கே நீதி நிலைநாட்டப்படுகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்காக இலங்கை வாழ் முஸ்லீம் சமூகத்திற்காக அல்லது அகில உலகத்திலே இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் சமூகத்திற்காக இந்த தலைப்பிலே நான் சில கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். எந்த சமூகத்திலேயும் இல்லாத தனித்துவமான வாழ்க்கை நெறி காட்டப்படுகின்ற இஸ்லாத்திலே, இஸ்லாம் என்று சொல்லுகின்ற பொழுது எமது வழிகாட்டல் புத்தகமும் இஸ்லாத்தின் போதனை நூலுமான திருக்குர்ஆன் தான் அடிப்படை தத்துவமாகவும் அடிப்படை புத்தகமாகவும் இருக்கின்றது. இந்த திருக்குர்ஆன் கருத்துக்கள் யாராலும் எந்த முஸ்லீம்களாலும் மறுதளிக்கப்படக்கூடாது. அவ்வாறு மறுதளிக்கப்படும் பொழுது அவர்களை முஸ்லீம்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வார்த்தையை சொல்வதானால் அவர்கள் முஸ்லீம்களை அல்ல காவிர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உலகத்திலே பல நாடுகள் இருக்கின்றன. முஸ்லீம் நாடுகளை பற்றி நான் பேசவில்லை. முஸ்லீம் அல்லாத ஏனைய சமூக நாடுகளிலே இலங்கையும் ஒரு சிங்கள சமூகத்தை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நாட்டிலே சிறுபான்மையாக வாழுகின்ற முஸ்லீம் சமூகத்திற்காக எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக பல உரிமைகள் தரப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான உரிமைகளில் இஸ்லாமிய சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும் என்பதற்காக அதிலே ஒரு அங்கம்தான் குவாசி நீதிமன்றங்கள். குவாசி நீதிமன்றங்களில் திருக்குர்ஆனுடைய சட்டம் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தனித்துவமான குவாசி நீதிமன்றங்களுக்கான அனுமதியை இலங்கையிலே இருந்த இலங்கையினுடைய சுதந்திர காலத்திலே வாழ்ந்த முஸ்லிம் தலைவர்கள் அதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் குவாசி நீதிமன்றங்கள் இன்று இலங்கையிலே நடைமுறையில் இருக்கின்றன. இந்த குவாசி நீதிமன்றங்கள் என்கின்ற போது அங்கே குடும்ப பிணக்குகள், பிரச்சனைகள், சச்சரவுகள் அங்கே கொண்டு செல்லப்படும். வேண்டாத மனைவியோடு தன்னால் வாழ முடியாது என்று கணவன் வருகின்ற போது அந்த விவாகத்தை ரத்து செய்து தருமாறு கேட்கின்ற அதிகாரம் ஆண் வர்க்கத்திற்கு இருக்கின்றன. ஒரு வேண்டாத மனைவியோடு, பொருத்தமில்லாத மனைவியோடு, தவறான பண்பாடுகள் உள்ள மனைவியோடு தன்னால் வாழ முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஒரு கணவனுக்கு எடுக்க முடியும்.
அது அந்த ஆண் வர்க்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய சுதந்திரம், அதுக்குத்தான் தலாக் என்று சொல்லுவது. ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பது போல நினைத்த மாதிரி எல்லாம் தன்னுடைய சுயநலத்திற்காக, அதனால் ஏற்பட போகின்ற விளைவுகளை மறந்து ஆண்கள் செயல்படக்கூடாது. அது இறைவனுக்கு முற்றிலும் விரோதமான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. இருந்தும் தவிர்க்க முடியாத காரணங்கள் ஏற்படும் பொழுது அந்த ஆண் வர்க்கத்திற்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற ஒரு அனுமதிதான் தலாக் என்பது. அவ்வாறு ஆண்களுக்கு மாத்திரம்தான் அந்த அனுமதியை கொடுத்திருந்தால் இஸ்லாம் பெண்களுக்கு அநியாயம் செய்கிறது என்ற ஒரு கருத்து வந்துவிடும். அதற்காக பெண்களும் வேண்டாத கணவன்மார்களோடு தன்னால் வாழ முடியாது என்று போவதற்கான ஒரு ஏற்பாட்டையும் திருக்குர்ஆன் வைத்திருக்கிறது. எப்படி வேண்டாத ஒரு மனைவியோடு வாழ முடியாது என்கின்ற கட்டத்திற்கு ஆண்கள் தள்ளப்படுகின்ற பொழுது அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தலாக்கு, அதே போல வேண்டாத கணவன்களோடு தன்னால் வாழ முடியாது என்று வருகின்ற பொழுது அந்த பெண் குலத்திற்கும் அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் சொல்வது ஹுல்கட். இங்கே இந்த அந்த கருத்தை தருகின்ற திருக்குர்ஆன் வசனம், வலா யஹில்லு லக்கும் அன் தஅഖுது மிம்மா ஆதைதுமூஹுன்ன ஷையன் இல்லா அன் யகாஃப அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ் ஃபஇன் கிஃப்தும் அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீமா இஃப்ததத் பிஹி தில்க ஹுதூதுல்லாஹ். திருக்குர்ஆன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 229வது வசனம். இந்த வசனத்திலே சொல்லப்படுகின்ற கருத்து என்ன என்றால், ஒரு ஆண் தலாக்கு ஒரு பெண்ணை விவாகரத்து செய்வதற்கு போதிய காரணங்கள் இருந்தோ இல்லாமலோ அந்த வழக்கை அங்கே நீதிமன்றங்களிலே கொண்டு சென்று அவனுக்கான தீர்வை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அங்கே அளிக்கப்படும் பொழுது திருக்குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்றால், அவ்வாறு தலாக்குக்கான அனுமதி கொடுக்கப்பட்டால் அங்கே அவரால் முன்வைக்கப்பட்ட திருமண ஒப்பந்த காலத்திலே மனைவியை கைப்பிடிப்பதற்கு முதலாக செய்கின்ற அந்த அக்குது என்கின்ற அந்த ஒப்பந்தத்திலே மகர் என்ற ஒரு சாமான், ஒரு விடயம் முன்வைக்கப்படும். அந்த பெண்ணை தொடுவதற்காக அந்த பெண் கேட்கின்ற மகரை கையளிக்க வேண்டும். அவ்வாறு கையளிக்கப்படாத வரையிலே அந்த பெண்ணை தொடக்கூடாது. ஆனால் தாராளமாக அந்த பெண் அதை அந்த கணவனுக்காக தியாகம் செய்து அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அதற்காக அந்த மகருடைய விடயத்திலே யாரும் விட்டுக் கொடுப்பதில்லை. மகரை பெற்றுத்தான் திருமணத்தை செய்வார்கள். அதிலே ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கணவனுடைய தகுதிக்கு ஏற்ப அந்த மனைவி கேட்கின்ற அந்த மகரிலே அவள் கொடுக்கின்ற சம்மதத்திற்கு ஏற்ப மகர் தீர்மானிக்கப்பட்டு மகர் கையளிக்கப்பட்டு இங்கே தலாக் என்கின்ற வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஏதோ ஒரு தொல்லை காரணமாக ஏற்க முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது தலாக்குத்தான் அதற்கான பரிகாரம் என்று அந்த நீதிமன்றமும் காண்கின்ற பொழுது அந்த நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்படுகின்ற அந்த தலாக்குடைய விடயத்திலே அவர் தங்கமலையைத்தான் அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்திருந்தாலும் அவரினால் முன்வைக்கப்பட்ட அந்த தலாக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் தங்கமலையைத்தான் அவர் மகராக கொடுத்தாலும் அவைகளில் எதையும் அவர் மீண்டும் கையளிக்குமாறு கேட்கவும் கூடாது. அதை பெறுவதற்காக
எந்த முயற்சியும் செய்யக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது, பெறக்கூடாது. இந்த ஒரு திருவசனம் தான் பெண்களுடைய விவாகரத்து தொடர்பாக, அந்த குல்வு தொடர்பாக, அதுக்கு ஃபஸ்க் சொல்கிறார்கள். அப்படி ஃபஸ்க் என்கின்ற சொல்லு குர்ஆனிலே வரவில்லை. குல் என்கின்ற சொல்லும் குர்ஆனிலே வரவில்லை. தலாக் என்கின்ற சொல்லும் மாத்திரம்தான் அங்கே வருகிறது. தலாக் என்றால் அதனுடைய தமிழ் மொழி, தமிழ் கருத்து விவாக விடுதலை, விவாக ரத்து. ஒரு பெண்ணும் விவாகரத்து கேட்கலாம். அதற்கு குல் என்று தனித்துவமான ஒரு சொல் இருக்கின்றது. குல்வு கழட்டி விடுதல். கதி நீதிமன்றத்திலே போய் ஏதோ சில காரணங்களை சொல்லி இந்த கணவனை என்னுடைய அவருடைய ஒப்பந்தத்திலே இருந்து அவரை விலக்கித்தாருங்கள் என்று கேட்கலாம். அவ்வாறு விலக்குவதற்கும் திருக்குர்ஆன் பயன்படுத்தியிருக்கின்ற சொல்லு தலாக்குத்தான். ஒரு ஆண் விவாகரத்து கேட்பதற்கும் தலாக்குத்தான். ஒரு பெண் தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்து தருமாறு கேட்பதற்கு திருக்குர்ஆன் சொல்லியிருக்கின்ற பயன்படுத்தியிருக்கின்ற சொல்லு தலாக். அதை சட்ட அறிஞர்கள், ஃபிக்குடைய இமாம்கள் அந்த இருவருக்குமான ஒரு சொல்லை பயன்படுத்துவதனால் தேவையில்லாத சர்ச்சைகள் வரும் என்பதற்காக அதற்கு ஹுல்கு என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஹுல்கு என்றால் அந்த ஆணை விலக்கி விடுதலை செய்து சாருங்கள் என்று கேட்கின்றது. இப்பொழுது ஒரு ஆண் ஒரு பெண்ணினால் அவரை விலக்கித்தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது, கணவன் மனைவியாக வாழ்கின்ற பொழுது திருக்குர்ஆன் சொல்வது போல ஒரு ஈருடலாக அவர்கள் வாழ வேண்டும். அதற்கு திருக்குர்ஆன் சொல்கின்ற ஒரு வாசகம் ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன. அந்த பெண்கள் ஆண்களுக்கு ஆடையாகவும் ஆண்கள் பெண்களுக்கு ஆடையாகவும் அவர்களுடைய மானத்தை மறைக்கின்ற ஆடைகளாக அவர்கள் இருக்க வேண்டும். அவ்வளவு தூரம் இறுக்கமான அன்பு பிணைப்பிலே திருக்குர்ஆன் இந்த வசனத்தினால் அந்த தம்பதிகளை கட்டி போட்டு இருக்கிறது. இந்த கட்டி போட்ட இந்த பாச பிணைப்பு, ஒரு கணவன் மனைவி என்பவர்கள் லைஃப் பார்ட்னர், வாழ்க்கையின் துணைவர்கள். இந்த வாழ்க்கை துணைவர்கள் என்கின்ற பொழுது அந்த மனைவி அவருடைய இன்ப துன்பங்கள் அனைத்திலும் அந்த கணவன் பங்கெடுப்பான். அதே போல ஆணுக்கு வருகின்ற இன்ப துன்பங்கள் அனைத்திலும் இந்த பெண் பங்கெடுக்க வேண்டும். தனித்தனியாக வேறுபாடு காட்டக்கூடாது. அவ்வாறு வேறுபாடு காட்டுகின்ற பொழுது அங்கே பிரிவினைகளும் முரண்பாடுகளும் வர வாய்ப்பு இருக்கின்றன. திருக்குர்ஆன் ஆணையும் பெண்ணையும் இவ்வாறு ஓய்விலும் ஈருடலுமாக வாழ்கின்ற அளவுக்கு அவர்கள் இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த திருவசனம் காட்டுகிறது. இங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. இவ்வாறு இறுக்கமாக அவர்கள் வாழ்வதாக இருந்தால், அவ்வாறு இறுக்கமான வாழ்க்கைக்குள்ளே திருக்குர்ஆன் அவர்களை கட்டி போடுகின்ற பொழுது ஆணுடைய சொத்திலே மனைவிக்கு பங்கு இருக்கிறது, மனைவியுடைய சொத்திலே ஆணுக்கு பங்கு இருக்கிறது. இந்த பாசப்பிணைப்பிலே ஒரு கணவன் தன்னுடைய சொத்துக்களை மனைவியுடைய பேரில் வைக்க முடியும், மனைவி தன்னுடைய சொத்துக்களை கணவனுடைய பேரில் வைக்க முடியும். இவ்வாறான ஒரு வாழ்க்கையைத்தான் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே பெண் தரப்பிலே ஆண் சமூகத்தை பழிவாங்குவதற்காக சில தில்லுமுல்லுகள், அபகரிப்புகள், பழிவாங்கல் நடக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான ஒரு நிலைப்பாட்டை நான் நேற்று கண்டேன். ஒரு காதி நீதிமன்றத்திலே நான் பார்த்தேன். அதற்காகத்தான் இந்த பதிவை செய்வதற்கு நான் முன்வந்திருக்கிறேன்.
இலங்கை வாழ் முஸ்லிம் சகோதரர்களே, உலமாக்களை, குறிப்பாக உலமாக்கள் குர்ஆனுடைய ஞானம் இருக்க வேண்டும். குர்ஆனுடைய ஞானம் இல்லாமல் அவர்கள் இன்று மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹராமை ஹலாலாக்கி, ஹலாலை ஹராமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு துன்பகரமான ஒரு நிலைப்பாட்டிலே இன்று உலமாக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே பல காலி நீதிவான்கள் கைலஞ்சம் வாங்கி பிடிபட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. கண்டி மாவட்டத்திலே மடவளையிலே அண்மையிலே ஒரு குவாசி சொற்ப பணங்களுக்காக லஞ்சம் வாங்கி அகப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் பத்திரிகையிலே பார்த்திருக்கிறேன். பத்திரிகை வாசகர்கள் எல்லோருக்கும் அது தெரிந்திருக்கும். நேற்று நான் கண்டியிலே ஒரு குவாசிக்கோட்டுக்கு நான் சமூகம் அளித்திருந்தேன். அந்த குவாசிக்கோட்டிலே ஒரு பெண் ஒரு ஆணை பசிகை செய்திரும்படி ஒரு வழக்கை முன்வைத்திருந்தாள். அந்த வழக்கிலே அந்த பெண் முன்வைத்த காரணம் என்ன என்றால், என்னுடைய கணவர் என்னை வெளியே செல்வதற்கு அனுமதிப்பதில்லை, அவர் என்னை கட்டுப்படுத்துகிறார், அந்த கட்டுப்பாட்டிலே என்னால் இருக்க முடியாது, மீறி நான் வெளியே போனால் என்னை தண்டிக்க முற்படுகிறார், என் மீது மிகவும் கோபமாக பேசுகிறார், ஆகவே இவரை நான் பசி செய்து தாருங்கள், கொள்கை செய்து தாருங்கள் என்று அவர் கேட்டிருந்தார். அந்த குற்றச்சாட்டுடைய பின்னணியை அந்த நீதிமன்றம் கருத்தில் எடுக்கவில்லை. அவ்விருவரும் கணவன் மனைவியாக வாழ்கின்ற பொழுது 14 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்து 2 குழந்தைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு 7 வயதோ அல்லது 9 வயதோ ஒரு பையனும் இன்னும் ஒரு பையனும் இருக்கிறார். 14 வருடங்கள் அவர்கள் திருமணம் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த 14 வருட வாழ்க்கையிலே அந்த பெண்ணுக்கு மகராக 4 தங்க பவுன்களை அவருடைய பொறுமதியான அந்த காலத்திலே 14 வருடங்களுக்கு முன்னே 1,60,000 பெறுமதியான 4 தங்க பவுன்களை அவர் மகராக கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பெண்ணை அவர் கைப்பிடிக்கின்ற பொழுது அவளுக்கு என்று சுயமாக எந்த ஒரு சொத்தும் இருக்கவில்லை, வீடு இருக்கவில்லை, காணி இருக்கவில்லை. இந்த 14 வருட காலங்களுக்குள்ளே அந்த கணவன் வெளிநாடுகளுக்கு போய் நிறைய உழைத்து பணத்தை அனுப்பி ஒரு காணியை வாங்கி இருக்கிறார்கள். அந்த காணி அந்த பெண் அந்த கணவனுடைய மனைவியுடைய பேரிலே அவள் எழுதிவிட்டாள். கணவனுக்கு அப்பொழுது அதிலே ஒரு பிரச்சனை இருக்கவில்லை. ஈருடருமாக வாழ்கின்ற அந்த பாசப்பிணைப்பிலே தன்னுடைய மனைவி என்கின்ற நம்பிக்கையிலே அவர் தன்னுடைய மனைவி மீது அந்த காணியை அவர் எழுதிவிட்டார். அதற்கு பிறகு அவர் அப்பொழுது ஏறக்குறை 2,5 கோடி ரூபாய் மதிப்பான ஒரு வீட்டை கொந்தராத்திலே அவர் கட்டியிருக்கிறார். வீடு கட்டுற கொந்தராத்து ஒப்பந்தக்காரர்களிடத்தில் கொடுத்து அவர் கட்டியிருக்கிறார். இன்று அதனுடைய பெறுமதி ரூபாய் 10 கோடியை தாண்டும். இந்த சொத்தை அந்த மனைவியுடைய பேரில் இருப்பதனால் அந்த கணவனை எப்படியோ அவருடைய வாழ்க்கை துணையில் இருந்து விலக்கிவிட்டு அதை சொந்தம் கொண்டாடுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே முன்வைக்கப்பட்ட பசிக வழக்குத்தான் அது. அந்த வழக்கிலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு எப்பொழுதும் ஒரு கணவனுக்கு மனைவி கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மனைவியுடைய சகல பொறுப்புகளுக்கும் அவன்தான், சகல காரியங்களுக்கும் அந்த கணவன் தான் பொறுப்புதாரியாக இருக்கிறான்.
வெளிநாடுகளிலே மாடாக உழைத்து அந்த பெண்ணுடைய அனைத்தையும் உடுபுடவை, அவருடைய உணவு ஆகாரங்கள், அவருடைய அன்றாட எல்லா தேவைகளுக்குமாக உழைக்கின்ற அந்த கணவன் அவனுடைய சொத்துக்களை பறித்து அவனை வெளியே தள்ளிவிட்டு ஃபஸ்க் என்கின்ற அந்த உரிமை துஷ்பிரயோகப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நான் அங்கே பார்த்தேன். திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது? ஒரு தலாக்கு, ஒரு ஃபஸ்கு, ஹுல் என்று வருகின்ற பொழுது இதை இலங்கையிலே இருக்கின்ற பொதுவான அரசாங்க நீதிமன்றங்களிலே அதை தீர்க்க முடியாது என்கிற காரணத்தினால் திருக்குர்ஆன் சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தனித்துவமான காதி நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தால் தலாக் என்கின்ற பொழுது மகருடைய பிரச்சனை வரும், சொத்து பிரச்சனை வரும், அல்லது அந்த பெண் ஃபஸ்கு செய்கின்ற பொழுது, ஹுல்வு செய்து தரும்படி கேட்கின்ற பொழுது அங்கே இவ்வாறு கணவனால் அவனுடைய முழு உழைப்பையும் ஊதியத்தையும் தன்னுடைய மனைவி பேரில் எழுதப்பட்டிருந்த காணிகளை, அந்த பிரச்சனை வரும். அந்த இரண்டு பிரச்சனைகளையும் இணைத்துத்தான் இந்த தலாக்கும் இந்த ஹுல் என்கின்ற இந்த சட்டமும் அமுல்படுத்தப்பட வேண்டும். இதுதான் திருக்குர்ஆனுடைய சட்டம், திருக்குர்ஆனுடைய தீர்ப்பு. அதற்காகத்தான் தனித்துவமான இஸ்லாமிய குவாசி நீதிமன்றங்களை அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது. கணவன் மனைவி என்று வருகின்ற பொழுது சொத்து பிரச்சனையில் யாருடைய பேரில் இருக்கிறது என்பது ஒரு பிரச்சனை அல்ல. அது அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அது கணவனுடைய சொத்தாக இருந்தால் அந்த கணவனை அந்த மனைவி விவாகரத்து செய்கின்ற பொழுது, ஹுல்வு செய்கின்ற பொழுது அல்லது ஃபஸ்கு செய்கின்ற பொழுது அந்த சொத்து மீளளிக்கப்படாத வரை அங்கே அந்த ஹுல்வு செய்யப்பட மாட்டாது, ஹுல்வுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. அதுதான் திருக்குர்ஆனுடைய சட்டம். இந்த திருக்குர்ஆனுடைய சட்டத்தை புறக்கணித்து விட்டு அதை நீங்கள் கோர்ட்டிலே போய் பாருங்கள், நான் ஃபஸ்குக்கு அனுமதி அளிக்கப் போகிறேன் என்று ஒரு குவாசி சொல்வதாக இருந்தார், அந்த குவாசி திருக்குர்ஆனை புறக்கணிக்கிறாரா அல்லது ஏதாவது ஒரு கையூட்டின் பின்னால் அவர் இருக்கிறாரா என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த சந்தேகங்கள் வருவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன, அதை மறுதளிக்க முடியாது. குவாசிகள் கையூட்டுகள் பற்றி அகப்பட்ட வரலாறுகளை நாங்கள் காண்கின்ற இந்த நேரத்திலே அந்த குவாசி நீதிமன்றத்திலே அந்த குவாசி, நான் நினைக்கிறேன் நேற்று 10ஆம் தேதி கண்டியிலே குவாசி நீதிமன்றம் ஒன்றிலே நடந்த ஒரு வழக்கு தொடர்பாகத்தான் நான் இந்த இடத்திலே நான் சொல்ல வருகிறேன். ஆகவே ஒரு குவாசி அவர்களுக்கிடையிலே ஒரு தலாக்கோ அல்லது ஹுல்வோ முன்வைக்கப்படுகின்ற பொழுது மகர் தொடர்பாக அல்லது சொத்து தொடர்பாக இருக்கின்ற பிரச்சனை தீர்க்கப்படாமல் ஹுல்வுக்கோ அல்லது தலாக்குக்கோ அனுமதி வழங்கக்கூடாது, அனுமதி வழங்க முடியாது. அதுதான் திருக்குர்ஆனுடைய சட்டம். அந்த திருக்குர்ஆனுடைய சட்டம் புறக்கணிக்கப்பட்டு ஒருமனே கணவன் மனைவி பிரிப்பதற்கு மாத்திரம் ஒரு குவாசி மன்றம் தேவையில்லை. அவ்வாறான ஒரு அரசாங்கத்திற்கான ஒரு வீணான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அந்த நீதிமன்றங்கள் தேவையில்லை, அப்படியான ஒரு நீதிமன்றங்கள் தேவையில்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதுதான் இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்க வேண்டும். இந்த ஒரு 1000 குற்றவாளிகள் நிரபராதிகளாக போவதில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. 14 வருடங்களுடைய உழைப்பை பறித்தெடுத்து விட்டு
கணவனை கொல்லுகின்ற சட்டத்தின் பிரகாரம் அந்த அந்த அனுமதியை துஷ்பிரயோகம் செய்து வெறுங்கையோடு அந்த கணவனை வெளியே அனுப்புகின்ற அந்த ஒரு அநீதி யாராலும் மன்னிக்க முடியாது, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த சட்டத்திலும் அனுமதிக்க முடியாது. அந்த காதி நீதிவான் சொன்னார், நீங்கள் ஒரு சிவில் வழக்கிலே அதை போய் பாருங்கள், காணி தொடர்பாக, மகர் தொடர்பாக. இங்கே அவள் பசிகை கேட்கிறாள், நான் பசிகை வணங்கப் போகிறேன் என்றார். அவள் பசிகைக்கு முன்வைக்கப்பட்ட காரணங்கள் சோடிக்கப்பட்ட பொய்யான ஒரு காரணம், ஒரு ஆண்வர்க்கத்துக்கு அவமானமான ஒரு காரணம். ஒரு மனைவி அவளுடைய விருப்பத்துக்கு ஆடுவதற்கு, பாடுவதற்கு, வெளியே போவதற்கு எப்படி ஒரு கணவன் அனுமதிப்பான்? அவ்வாறு அவனுக்கு தெரியாமல், அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய கருத்துக்கு எதிராக வெளியே செல்வதாக இருந்தால் அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம். அது குறைந்தது அவன் கடிய வார்த்தைகளால் கோபிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம். அது அவ்வாறு கோபிப்பது தவறு என்றிருந்தால் ஆண்கள் பொம்மைகளாக இந்த பெண்கள் மாற்றுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றன. அதற்கான ஏற்பாட்டை இந்த குவாசி நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடாது. அது ஒரு துப்பாக்கிய நிலை. ஏன் இந்த மார்க்கம் இழிவுபடுத்தப்படுகின்றன? சில நேரம் அந்த குவாசிக்கு இஸ்லாமிய சட்டம் தெரியாமல் இருக்குமோ அந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அவ்வாறு இஸ்லாமிய சட்டம் தெரியாத குவாசிகள் ஏன் நியமிக்கப்படுகிறார்கள்? அந்த குவாசிக்கு பக்கத்தில் 2 மௌலவிகளையும் பார்த்தேன். அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு திருக்குரானை ஞானம் இல்லை. திருக்குரானுடைய ஞானமில்லாத மௌலவிகளை எவ்வாறு இந்த உலகத்திலே வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை வழிநடத்த முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்று இலங்கையில் இயக்கங்கள் இருக்கின்றன இஸ்லாத்தினுடைய பெயரால், ஆனால் மார்க்கங்கள் இல்லை. அவைகள் மார்க்கத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு இழிவான நிலைப்பாட்டிலே இருக்கின்ற கல்வி திட்டம்தான் அது. அந்த கல்வி திட்டங்களிலே வந்த உலமாக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முட்டாள்கள். அந்த முட்டாள் உலமாக்கள் அந்த குவாசிக்கு சோரம் போன ஒரு நிகழ்வை நான் பார்த்தேன். நான் திருக்குரானிய சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு, முன்மொழிவதற்கு நான் தயங்கப் போவதில்லை. இந்த உண்மையை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த தளம் டிவி இந்த நிகழ்ச்சிக்கு நான் முன்வந்திருக்கிறேன். எனருமை சகோதரர்களே, இவ்வாறான நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்ட மாட்டாது. இவ்வாறான குவாசி மன்றங்கள் தேவையில்லை. இவர்கள் தான் பிரச்சனையாக இருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு எதிரான விரோதமானவர்கள் இவர்கள் தான். அந்த நீதிமன்ற அந்த குவாசி ஒரு சட்டத்தரணி என்று சொல்லப்படுகிறது. சட்டத்தரணி என்கின்ற சொல்லுகின்றவர்கள் இஸ்லாமிய ஞானங்கள் அவர்களுக்கு தெரியாது, திருக்குரானுடைய ஞானம் தெரியாது, இஸ்லாமிய சட்ட ஞானங்கள் தெரியாது, ஃபிக்குடைய சட்டங்கள் தெரியாது, ஹதீஸுடைய ஞானம் அவர்களுக்கு இல்லை. ஏன் அவர்கள் இந்த பதவிக்கு போகிறார்கள்? தவறான தீர்ப்புகளை கொடுத்து திருக்குரானை அவமதிப்பதற்கு அவர்கள் போகிறார்கள். அந்த நீதிபதி என்னை பார்த்து சொன்னார், நான் கேட்டேன், திருக்குரானுக்கு எதிராக இருக்கிறது உங்களுடைய கருத்து என்றேன். அதை நீங்கள் கோர்ட்டிலே போய் பாருங்கள், நான் பசிக்கு அனுமதிக்கப் போகிறேன் என்றார். இன்னொரு அபாண்டமான ஒரு அநியாயமான ஒரு அக்கிரமமான ஒரு தீர்வு அது. இந்த தீர்வு தவறான ஒரு தீர்வு என்பதை நான் இந்த அகில இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்துக்காக நான் குரல் கொடுக்க நான் முன்வந்திருக்கிறேன். என் அருமை சகோதரர்களே, எமது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட, அவர்களால் முஸ்லிம்களுக்காக தரப்பட்ட, போராடி பெற்ற அந்த உரிமைகளை காசிக்காக அல்லது சுய இலாபங்களுக்காக, கையூட்டுகளுக்காக புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். ஆகவே ஒரு நிரபராதி
தண்டிக்கப்படுகின்ற ஒரு காட்சியை நான் நேற்று கண்டி குவாசி நீதிமன்றத்திலே பார்த்தேன். பெரிய ஒரு அக்கிரமத்தை நான் பார்த்தேன். அங்கே எந்த மார்க்க ஞானமும் இல்லாத, குர்ஆனுடைய ஞானம் இல்லாத, ஹதீஸுடைய ஞானம் இல்லாதவர்கள், அது குவாசி நீதிமன்றத்துக்குரியதல்ல என்று அவர்கள் சொல்லுகின்ற அந்த நிகழ்வை நான் பார்த்த பொழுது, அப்படியானால் ஏன் ஒரு குவாசி நீதிமன்றம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அது தேவையில்லை. இலங்கையில் இருக்கிற முஸ்லிம்கள் அவ்வாறு நியாயமான தீர்ப்புகளுக்கு குவாசி நீதிமன்றங்களில் இடமில்லை என்றால் அந்த நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும், அதை உடனே அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, குவாசி நீதிமன்றங்கள், குவாசி நீதிபதிகள் இஸ்லாத்தை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும், அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். உலமாக்கள் என்ற பெயர்கள் இருக்கின்ற திருக்குர்ஆன் ஹதீஸுடைய ஞானமில்லாதவர்கள் அந்த பேரிலே உலாவி முஸ்லிம் சமூகத்தை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த நிலைப்பாட்டிலே இருந்து குவாசி நீதிமன்றங்கள் திருந்த வேண்டும். அப்பாவித்தனமான முஸ்லிம்கள், ஆண்கள் தண்டிக்கப்படக்கூடாது. தங்களுடைய சுயநலங்களுக்காக தவறான தீர்ப்புகளினால் எந்த நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது. 14 வருட உழைப்பை ஒரு வார்த்தையிலே பசை செய்து மனைவி என்கின்ற நம்பிக்கையிலே எழுதப்பட்ட அந்த சொத்தை அவளுடைய பெயரிலே இருப்பதற்காக அதை கொள்ளையடித்து விட்டு அவனை வெளியே தள்ளுகின்ற ஒரு நிலைப்பாட்டை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. இந்த வழக்கு ஏனைய இலங்கையில் இருக்கின்ற ஆண்களுக்கு ஒரு அவமான சின்னமாக இருக்கிறது. இது ஒரு முன்னுதாரணமாக கொண்டு எல்லா ஆண்களையும் பெண்கள் இவ்வாறு பழிவாங்குகின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதற்கான வாய்ப்பை இந்த நீதிமன்றம் ஏற்படுத்தி இருக்கிறது. சகோதரர்களே, இது மன்னிக்க முடியாத குற்றம். எனக்கு அந்த நீதிமன்றங்கள் தொடர்பாகவோ அல்லது குறிப்பிட்ட எந்த குவாசி தொடர்பாகவோ எந்த கோபமும் இல்லை. திருக்குர்ஆன் புறக்கணிக்கப்பட்டது என்கின்ற பொழுது நான் கிளர்ந்தெழுத வேண்டிய ஒரு நிலைப்பாடு அந்த மனநிலையிலே இருந்துதான் நான் பேசுகிறேன். என்னுடைய ஆத்மீய உணர்வு அவ்வாறு சொல்லுகிறது. தனிப்பட்ட முறையிலே எந்த கோபதாபமும் இல்லாமல் அவரோடு கோபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவரை நான் இதற்கு முன்னே பார்க்கவில்லை. அன்று நேற்றுத்தான் அவரை நான் பார்த்தேன். அவர் ஒரு தவறான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார். ஆகவே குவாசி நீதிமன்றங்கள் குவாசிகள் கருத்தில் எடுத்து லில்லாவுக்காக அவர்களுடைய செங்கோலை தவறவிடக்கூடாது என்கின்ற இந்த பணிவான இந்த வேண்டுகோளை முன்வைத்து நான் என்னுடைய இந்த கருத்துரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.